ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸல் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனை பற்றி பார்க்க போகிறோம். எக்ஸல் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் எங்கே லொக்கேட் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சேலம் டு கோயம்புத்தூர் பைபாஸில் பல்லக்காப்பாளையம் போஸ்ட்டில் குமாரபாளையம் தாலுக்கில் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்குங்க. நம்ம எக்ஸல் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனில் நிறைய காலேஜஸ் அவைலபிலிட்டி ஆகிருக்கு. அந்த எக்ஸல் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனில் ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் பற்றி பார்க்க போகிறோங்க. எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஏஇசிடி கம்மா அண்ணா யூனிவர்சிட்டி வித் அட்டானமஸ் ஸ்டேட்டஸுங்க. அங்கே நம்ம என்னென்ன கோர்சஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு யூஜி ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, பிஜி இருக்குது, பிஹெச்டி வரைக்கும் இருக்குங்க. யூஜியில் என்னென்ன கோர்சஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பி ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பி பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், பி சிவில் இன்ஜினியரிங், பி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், பி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பி சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், பி டெக் அக்ரிகல்ச்சர் engineering, BTech artificial intelligence and data science, BTech computer science and business systems, BTech food technology, BTech information technology, BTech petrochemical technology. இதெல்லாம் 4 years ப்ரோக்ராமுங்க. இது அண்டர் கிராஜுவேட் கீழே வருதுங்க. அடுத்தது போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ். போஸ்ட் கிராஜுவேட்டில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்இ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், எம்இ அப்ளைட் எலக்ட்ரானிக்ஸுங்க, எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எம்இ எம்பெடட் சிஸ்டம் டெக்னாலஜிஸ், எம்இ என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், எம்இ இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், எம்இ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், எம்பிஏ இன்டெகிரேட்டட் 5 years இருக்குங்க. ஆஃப்டர் +2 முடிச்சுட்டு நீங்கள் டைரக்ட் 5 years எம்பிஏ எடுக்கலாம். எம்பிஏ 2 years கோர்சஸ் இருக்குங்க. நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் எம்பிஏ பண்ணலாம். அதே மாதிரி எம்சிஏ இருக்குங்க, மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இருக்குங்க. அதுக்கப்புறம் எம்இ இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி இன்ஜினியரிங் இருக்குது, எம்இ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் இருக்குது, எம்இ தெர்மல் இன்ஜினியரிங் இருக்குங்க, எம்இ பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ் இருக்குங்க. அதுக்கப்புறம் யூஜி ப்ளஸ் பிஜி கம்பைல்டு தமிழ்நாட்டில் ஒரு யூனிக்கான ப்ரோக்ராமுங்க இது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் யூஜி கூட பிஜியும் சேர்த்து படிக்கிற மாதிரி. நீங்கள் யூஜி ப்ளஸ் பிஜி படிச்சிங்கன்னா 4 வருஷம் யூஜி, 2 வருஷம் பிஜி பண்ணணும். இது ரெண்டும் கம்பைன் பண்ணி 5 years ப்ரோக்ராமாக ஆஃப்டர் +2 முடிச்சுட்டு இன்டெகிரேட்டட் யூஜி ப்ளஸ் பிஜிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்டி யார் எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரிசர்ச் பண்ணலாம், என்னென்ன ரிசர்ச் ஓரியன்டட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிஹெச்டி சிஎஸ்சி இருக்குங்க, பிஹெச்டி இசியில் இருக்குது, பிஹெச்டி மெக்கானிக்கல் இருக்குங்க, பிஹெச்டி ஃபிசிக்ஸ் இருக்குங்க, பிஹெச்டி ட்ரிபிள்இ, பிஹெச்டி ஏரோநாட்டிக்கல் இருக்குங்க. உங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜில் அட்மிஷன் தேவைப்பட்டாலோ இல்லை வேறு ஏதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ வேறு ஏதாவது ரிலேட்டிவ்க்கு அட்மிஷன் தேவைப்பட்டால் இந்த மேலே இருக்க இந்த ஸ்கூலிங் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.